நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் திரு தனியரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் நேரத்துக்கும் தேனிலையா வணக்கம். வணக்கம் சார். சார், நேற்று தாவேக தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக, குறிப்பா அந்த தேர்தல் பிரிவை கண்காணிக்கின்ற பொதுச் செயலாளராக விடுதலை சிறுத்தையிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட திரு ஆதவ் அர்ஜுன் அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. அப்புறம் அதிமுகல இருந்து நிர்மல் குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஐடி துறையில பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இது எப்படி சார் முதற்கட்டம் உங்களுடைய பார்வை? பொதுவா ஒரு அரசியல் கட்சியிலிருந்து ஒரு அரசியல் கட்சிகளுக்கு இடம் பெயர்வதும், ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சி வேறு கட்சியில் இருக்கிற முக்கியமானவர்களை அல்லது ஓரளவு அறிமுகமானவர்களை அழைத்து பதவிகளை கொடுத்து தன்னுடைய தத்தமது கட்சிகளை பலப்படுத்துவதற்கு இது மாதிரி நிர்வாகிகளை நியமிப்பது, வேறு கட்சிகளில் இருந்து ஆட்களை கொண்டு வந்து நிறுவுவது என்பதெல்லாம் வழக்கமா இந்திய அரசியல்ல நடக்கிற ஒன்றுதான். அதுல தமிழ்நாட்டில் புதிதாக துவக்கப்பட்டிருக்கிற தமிழக வெற்றி கழகம் ஒரு நடிகருடைய கட்சி. அது ஒரு பணக்கார நடிகர் விஜய். ஏற்கனவே ஓராண்டுகளுக்கு முன்பே கட்சியை துவக்கிய பொழுது கூட பெரிய அளவுல களத்துல இறங்கி வீரியமா களத்துல மக்களுக்காக தொண்டு செய்யாத, அதே மாதிரி திரைப்படத்திலே மட்டும் இன்னும் நடித்து அதிலேயே கவனம் செலுத்தி வருகிற விஜய் கடந்த ஆண்டு அக்டோபர் 27 ஒரு மாநாட்டை நடத்தினார். அந்த மாநாட்டில் சில கொள்கை பிரகடனங்களை எல்லாம் சொல்றேன். நான் வந்து ஒரு புதிய அரசியலை செய்ய போறேன், ஒரு கொள்கை வழிகாட்டிகளை எல்லாம் ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகள், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் மாதிரியான தலைவர்கள் எல்லாம் வரிசைப்படுத்தி காட்டினார். சரி, ஆனாலும் அதுல மாநாட்டுல பெரிய அளவுல தன்னுடைய கருத்தை, தன்னுடைய அரசியல் பயணத்தினுடைய இலக்கு அல்லது நோக்கம் அல்லது விருப்பத்தை எல்லாம் பெரிய அளவுல அன்னைக்கு மாநாட்டிலையுமே பதிவு செய்யல விஜய். ஏன்னா விஜயால ஒரு இடத்துல அமர்ந்து பொதுமக்களை அவதானிக்கிறது அல்லது கூட்டத்தை நேர் செய்வது அல்லது ஒளிவாங்கி மூலமாக தன் எண்ணங்கள் தன் விருப்பங்களை வெளிப்படுத்துகிற பக்குவத்தையும் பெறாத, உடல் அளவில் மன அளவில் கருத்தளவில் பக்குவப்படாத இன்னும் ஒரு ஒரு துவக்க நிலையில இருக்கிறதையும் நம்ம பார்த்தோம். அந்த தடுமாற்றம் இன்னும் விஜய்க்கு இருக்கு. அந்த மாநாட்டில் பிறகு மாதக்கணக்கில் மீண்டும் பொது இடத்துக்கு வராமல் இருந்த விஜய் விகடன் நடத்திய அம்பேத்கரியார் நூல் வெளியீட்டு விழா என்கின்ற அளவுல நம்ம ஏற்கனவே நீங்க முகப்புல கேள்வி கேட்ட விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவன தேர்தல் வியூக நிறுவனத்தை நடத்தி வந்த ஆதவர்ஜினான்னு ஒரு தம்பி அந்த கட்சியில் இருந்தவர் அந்த நூலை வெளியிட்டுறாரு. அதுல திரும்ப பங்கேற்கிறதா இருந்துச்சு. அப்புறம் அது ஆதவோட அந்த ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு எதிர்மறையான திமுக கூட்டணிக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு பண்ணதுனால அவர் திரும்ப அதுல பங்கேற்க முடியாம போச்சு. ஆதவ் விஜய் அதுல பங்கெடுத்துக்கிட்டாங்க. அப்ப விஜயும் ஆதவும் அந்த கூட்டத்துல பங்கெடுத்த காலத்துல இருந்தே அவர்களுக்குள்ள ஒரு நெருக்கமான உறவு இருந்ததை நம்ம முன்கூட்டியே நம்ம அவதானிச்சோம். அதற்கு பிறகு அந்த உறவு நீடித்தது. பிறகு தொடர்ந்து ஆதவால விடுதலை சிறுத்தைகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இயங்க முடியாம போச்சு. ஒரு கட்டத்துல திரும்ப கட்டுப்பாட்டை மீறி அவசரப்படுகிற ஆதவர்ச்சனாவை கட்சியிலிருந்து வெளியேற்றுகிறார். ஒரு 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 மாத இடைவெளியிலேயே அவரால் அமைதியா இருக்க முடியாது. உடனடியாக தமிழக வெற்றி கழகத்துல விஜயை நேற்று சந்தித்து பொறுப்புகளை பெற்றிருக்கிறார். குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் பிரிவினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்புங்கிற ஒரு தகுதியான பொறுப்போடு தான் போயிருக்காரு. ஏன்னா ஆதவும் ஒரு பெரிய பணக்காரர், விஜயும் ஒரு பெரிய பணக்காரங்கிறதுனால ரெண்டு பணக்காரர்களும் அரசியலுக்கு புதிது, களத்தில் மக்களை சந்திக்காதவர்கள். ஆனாலும் தான் பெற்றிருக்கிற இந்த பண வசதியை பயன்படுத்தி இந்த அப்பாவி ஏழை தமிழ்நாட்டு மக்களை வாக்குகளை பெற்று அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற ஒரு குறுக்கு வழியில் அதிகாரத்தை கைப்பற்ற விரும்புகிற ஒரு சூழ்ச்சியை விஜயும் ஆதவும் செய்யறாங்க. அந்த அடிப்படையில தான் இப்ப நம்ம நேற்று அந்த பொறுப்பை வாங்கியிருக்காங்க. அதுல நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே அதிமுக பொறுப்பு வாங்கியிருக்காங்களா? ஏன்னா தனியரசு அவருடைய ஒவ்வொரு சொல்லுமே அரசியல் தான். பொறுப்பு கொடுத்திருக்காங்களா இல்ல பொறுப்பு வாங்கியிருக்காங்களா? இல்ல, அவங்க ரெண்டு பேரும் இப்ப பார்ட்னரா சேர்ந்திருக்காங்க அந்த கம்பெனிக்கு. ஏற்கனவே விஜய் துவக்கின அந்த நிறுவனத்தில் இவரும் ஒரு கணிசமான ஷேர், அதாவது ஒரு ஒரு ஷேர் ஹோல்டர்னு சொல்லுவாங்க, ஒரு பங்குகளை பெற்ற மாதிரி ஒரு தகுதியான இடத்துல கிட்டத்தட்ட பார்ட்னர் ரேஞ்சில தான் இப்ப அவரோட அப்ரோச் இருக்கு பார்த்தேன். அது வந்து விஜய்க்குமே நல்லது இல்லை. ஒரு விஜய் ஒரு பெரிய ஐக்கானா ஒரு ஸ்டாரா அதுல இருந்தார். ஆனா நீங்க புஷி ஆனந்தம்னு ஒருத்தர் நீண்ட காலம் தன்னுடைய ரசிகரா இருந்து ஒரு ஏழையா இருந்து தனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பியூன், அதாவது அலுவலக உதவியாளர் மாதிரி இருக்கிற ஒருத்தர் தான் பொதுச் செயலாளராக வச்சிருந்தாரு விஜய். அவருக்கும் அரசியல் தெரியாது, பாவம், நல்ல நிர்வாகி, சொல்ற வேலை செய்வாரு புஜி ஆனந்த். அவரு தான் அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு பொதுச் செயலாளர். ஆனா மற்ற விவகாரங்கள்ல அரசியல்ல ஓரளவுக்கு தெரிந்து இந்த இந்த நவீன அரசியல், இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸுக்குள்ள எல்லாம் இவங்களுக்கு வந்து பெரிய அனுபவம் இல்லாதனால ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறிவாலயத்தில் பணியாற்றிய பயிற்சி, பிறகு விடுதலை சிறுத்தைகளோடு பணியாற்றிய பயிற்சியை
ஏற்கனவே பெற்றிருக்கிற ஆதவ் இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படி ஒரு ஆள் தேவைப்படுறாரு, அதாவது விஜய்க்கு. அப்ப விஜய் அப்ப இவங்களும் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட அந்த தமிழக வெற்றி கழகத்தை ஒரு கூட்டாளிகளை போல இணைந்து நடத்துற மாதிரி தான் ஒரு தோற்றம் தெரியுது. இவரை வெறும் வியூக வகுப்பாளராக ஒரு அபிஷியல் ஸ்டாஃப் அல்லது ஒரு 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 சிஓவா அல்லது ஒரு அதிகாரியா நியமிக்காம ஒரு ஒரு பெரிய அளவுல தனக்கு அடுத்தபடியா புஷி ஆனந்த் தான் இருந்தாரு. இப்ப இன்னொரு ஐக்கானா நீங்க இப்ப ஆதவ அர்ஜுனாவை விஜய் அங்கீகரித்திருப்பது என்பதே தமிழக வெற்றி கழகத்திற்கும் விஜய்க்குமே நல்லதல்ல. ஏன்னா ஆதவ் ஒரு சரியில்லாத பர்சன். அவர் ஒரு ஒரு இடத்துல விசுவாசமா இருக்க மாட்டார், கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க மாட்டார். அவருடைய பாடி லாங்குவேஜ்னு சொல்ற அந்த உடல் மொழியோ அவருடைய கருத்தியல் பார்வையோ எதுவுமே பொதுமக்களை ஈர்க்கிற வகையில இருக்காது, தலைமைக்கு கட்டுப்படுகிற வகையில இருக்காது. அவர் ஒரு 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 மேலாண்மை ஒரு நாட்டாமை போல ஒரு பாஸ் மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கிற ஒருவர் ஒரு ஜனநாயக இயக்கத்துக்கு உயர்ந்த பொறுப்பை தந்து அதன் மூலமாக மக்கள் ஆதரவை பெற்று அதிகாரத்துக்கு வருவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று என்பதை விஜய் உணராமல் ஆதவை பக்கத்துல வச்சுக்கிட்டாரு. ஏன்னா அதுல ஏதாவது என்ன அவங்க ஏற்கனவே திரைப்படத்துல விநியோகத்துல தயாரிப்புல ஆதவோட ஏதாவது நிதி உதவி இருந்திருக்கலாம். விஜயோட பரஸ்பரம் அவங்களுக்குள்ள ஏதோ உறவு இல்லாம இவ்வளவு நெருக்கமா வர முடியாது. ஏதோ ஒரு வகையில அவங்க நெருக்கமா இருக்கிறாங்க. அல்லது ஆதவையும் விஜயையும் யாரோ ஒரு இன்னும் மேல இருக்கிற அவருடைய பாஸ் இயக்குறாங்க. தமிழகத்துக்கு கலவர ஒரு நிறுவனத்தை துவக்கிற விஜய் அது கூட ஆதரவையும் முயற்சி பண்றாங்க யாரோ. அப்ப இது பின்னாடி திரைமறைகளை இவர்களுக்கு மேலாக யாரோ ஒருவர் முதலாளி இருக்கிறார். அது டெல்லியா கூட இருக்கலாம். இவர்கள்லாம் இணைஞ்சுதான் இப்ப இந்த பயணத்தை துவக்குறாங்க. இவருடைய நோக்கம் திமுகவை வீழ்த்துவது. திமுகவை கட்சியை வீழ்த்துவதை விட அதனுடைய குடும்பமா இருக்கிற தலைவராக இருக்கிற தளபதி ஸ்டாலின் முதலமைச்சரையும் அவருடைய இப்ப இளவலாக இருந்து துணை முதல்வராக இருந்து இளைஞரணிக்கு தலைவராக இருக்கிற தம்பி உதயநிதியையும் இவங்க டார்கெட் பண்றாங்க. அதனால அதுதான் இப்ப இவங்களுக்கு இருக்கிற அந்த இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்டா நம்ம பாக்குறோம். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் விஜய் ஆதவர்ச்சனாரிடமிருந்து எச்சரிக்கையா இருக்கும். கண்டிப்பா. நேத்தி அவர் இந்த பதவி பெற்றவுடன் அவர் சந்தித்த இடம் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. ஏன்னா திரும்பவும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களுடைய சந்திப்பு. இந்த சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசியல் நாகரிகத்தினுடைய ஒரு உச்சமா பார்க்கலாமா? இல்ல, அது அரசியல் நாகரிகத்தினுடைய தாழ்வா பார்க்கணும். ஏன்னா நீங்க ஒரு கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு ஒரு தலைவனுக்கு துரோகம் பண்ணிட்டு விடுதலை சிறுத்தையிலிருந்து விலகி கட்டுப்பாட்டை மீறி தண்டிக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறார் ஆதவர்ச்சனா. ஒரு சில மாதங்களிலேயே நேர் எதிராக இருக்கிற இன்னொரு கட்சியில போய் அதாவது தமிழக வெற்றி கழகத்துல விஜய் கிட்ட போய் பொறுப்பை வாங்கி கொண்டு அந்த பொறுப்பை பெற்று நேர அந்த அலுவலகத்திலிருந்து இவர் நேரா அசோக் நகருக்கு விடுதலை சிறுத்தைகள் அலுவலகத்துக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவை பார்க்கிறார். அப்ப திருமாவை பார்க்கும்போது போய் பல இடத்துக்கு விசுவாசமா இல்லை, துரோகத்தை செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட போய் பொறுப்பை வாங்கி அந்த அந்த கையொப்பமிட்ட மை காய்வதற்கு முன்பாகவே தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய்க்கு துரோகம் பண்ணிட்டு நேரா மறுபடியும் போய் திருமாவை பார்க்கிறார். அது ஒரு நாகரிகம் அல்ல. அது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்றாரு, என் அண்ணனை பாக்குறேன். அதுல அவர் சொன்ன ஒரு முக்கியமான சொலவடை கள அரசியலை எனக்கு திரும்ப கத்துக் கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன கள அரசியல் கத்துக்கிட்டாருங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல நமக்கு. இல்ல, அதுக்கு அந்த பொருளுக்கு விளக்கம் அர்த்தம் தெரியாத விஜய். நான் தான் சொல்றேன், ஒரு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆதவெல்லாம் ஒரு எல்கேஜி யூகேஜி பால்வாடி குழந்தை மாதிரி தான் விஜயோ ஆதவர்ஜனாவெல்லாம். அதுல திருமாவெல்லாம் பிஹெச்டி. அவர் அதெல்லாம் நிறைய டாக்டரேட் பண்ணவர் தான், அதுல எல்லாம் ஒண்ணு இல்லை. ஆனா அவரே கூட ஆதவர்ஜனாவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. திருமாவெல்லாம் யாரிடமும் இவ்வளவு இவ்வளவு பணிவா அவருடைய அரசியல் வாழ்க்கையில யாரிடமும் நடந்துக்க மாட்டாரு. ஆனா ஆதவர்ஜனாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பணிவா அவ்வளவு அடக்கமா ஆதவ் விடுதலை சிறுத்தைகளின் தலைவரை போலவும் இவர் துணை பொறுப்புல இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு அந்த 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 நடைமுறைகளை எல்லாம் பார்த்த எனக்கு வியப்பா இருக்கு. இன்னைக்கு மட்டுமல்ல, நீங்க திருமாமி விடுதலை சிறுத்தைகளின் மீது அவர் அதனுடைய கட்டுப்பாட்டை மீறி பல கருத்துக்களை கூட்டணி குறித்து, திமுக குறித்து, அதன் குடும்ப அரசியல் குறித்து, அரசு நிர்வாகத்தை குறித்து, வேங்கவயல் குறித்து 4 ஆண்டுகள் படத்தில் நடித்தால் நாடாளுமன்றத்திலே துணை முதல்வரா என்கின்றதெல்லாம் சொல்லிட்டு அப்படியெல்லாம் இவர் பெரிய அளவில் எதிர்மறையா வைக்கிற விஷயம் பொழுது கூட நிறைய இடத்துல அப்பொழுதே தடுமாறி பார்த்தோம்.
அப்புறம் ஒரு கட்டத்துல வெளியேற்றினாரு. அப்புறம் அவர் இங்க ஏதோ ஒரு செயல் திட்டம் இருக்கிறது, உள்நோக்கம் இருக்கு, அதனால அவரை வந்து நாங்க வெளியேற்றுறோம்லாம் சொல்லிட்டு வெளியேற்றினாரு. ஆனா நேற்று கிட்டத்தட்ட பிரஸ் மீட்ட விடுதலை சிறுத்தைகளின் அலுவலகத்துல யாராவது ஒரு சாதாரண ஒரு ஆள் இன்னொரு கட்சியில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பொறுப்பை வாங்கி கொண்டு வந்து அவர் பிரஸ் சந்திக்கிறாரு. திரும்ப துணையா பக்கத்துல நிக்கிறத நிக்கிறேன். பார்த்தேன். பக்கத்துல நிக்கிறேன். நான் வாழ்க்கையிலேயே விடுதலை சிறுத்தையில் துவக்க காலத்திலிருந்து நேற்று மாலை ஊடகத்தை சந்திக்கிற வரைக்கும் திருமாவுடைய வாழ்க்கையில் எந்த காலகட்டத்திலையும் அப்படி ஒரு 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 பணிவு, அப்படி ஒரு தாழ்வான நிலையிலிருந்து அவர் ஊடகத்தையோ பொதுவெளியை சந்திச்சதே இல்லை. ஒரு சாதாரண நீங்க கள அரசியலை கற்றுக் கொடுத்த மாணவனை பேச வைத்து விட்டு ஒரு ஆசிரியர் குரு இருக்கிறதா கூட வச்சுக்குவோம். அது திருமாவோட பெருந்தன்மை தான். ஆனா அதுல என்ன சொல்றாருன்னா, இது ஒரு அரசியல் நாகரிகத்தின் தொடக்கம்னு ஆதவர்ஜினாவுடைய அந்த செயலை அங்கீகரிச்சு ஆதரிக்கிறாரு. அப்புறம் ஆதவர்கிட்ட தெளிவா கேட்டாங்க, ஏயா வந்து இங்க பாத்திருக்கேன் என்ன, அதாவது என்ன, எனக்கு அரசியல் ஆசான் திருமா, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் திருமா, தமிழக வெற்றி கழகம் விஜய், ஆதவர்ஜினா, நாங்க எல்லோருமே நேர்கோட்டில் பயணிக்கிற ஒத்த கருத்துடைய ஒரே கொள்கையுடையவர்கள்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. ஆமா. அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்ப விஜயனுடைய கொள்கை, நோக்கம், ஒத்த கருத்து, ஆதவர்ஜினாவுடைய ஒத்த கருத்தெல்லாம் என்னன்னா திமுகவை வீழ்த்துவது. திமுகவை வீழ்த்துவதை விட ஸ்டாலின் அல்லது கலைஞர் குடும்பத்தை வீழ்த்துவது, அதாவது கனிமொழியை அல்லது சகோதரி கனிமொழி அம்மாவை அல்லது முதலமைச்சர் தளபதியார, துணை முதலமைச்சரை வீழ்த்துவது, குடும்ப ஆட்சியை ஒழிப்பது, சர்வாதிகாரத்தை ஒழிப்பதுன்னு ஆதவனுடைய வார்த்தை தான். அதே மன்னராட்சி ஒழிக்கிறதுங்கிற அதே அந்த பொருள்படாத இந்த எல்கேஜி அரசியல்வாதிகள் பயன்படுத்தினதை தான் நீங்க விஜய் பயன்படுத்தினார். அதே கருத்துலதான் விடுதலை சிறுத்தைகள் திரும்ப இருக்கிறாராங்கிறதையும் அவர் சொல்லிட்டார். அதாவது எங்க 3 பேர்த்துக்கு ஒரே நோக்கம் சொல்லிட்டு, அப்புறம் திருமாவுக்கு அந்த நோக்கம் இருக்கானா இல்ல, நிருபர் தெளிவா கேட்டாரு. இதை சொன்ன உடனே பதட்டப்பட்டு ஆனவர் தயங்கி யோசிச்சாரு. ஏன்னா அது குழந்தை தானே, அதுக்கு 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 உண்மையை சொல்லிடும் அல்லது சொல்ல தெரியாம அது முழிக்குது. திரும்ப குறுக்கிட்டு ஆழமா அரசியலுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டு, இது அரசியல் துவக்கத்தின் நாகரிகம் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சமாளித்து கடந்து போயிட்டு இந்த இப்படியான நாகரிகம் தொடரணும்னு ஆதவர்ஜினாவுடைய இந்த செயல்பாட்டை அங்கீகரிச்சார், ஆதரிச்சார். இது பிழையானது, தவறானது. ஆகவே ஆதவ் விஜய் இணைந்து பொறுப்புகளை பெற்று அந்த பயணமும் பிழையானது, தவறானது. தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னும் தாழ்வை தரும், அது வலிமையை தராது விஜய்க்கு. ஏன்னா விஜய்க்கு விசுவாசமா இருக்க மாட்டாரு ஆதவ். விஜய்க்கினுடைய அந்த விஜய் வந்து தனிப்பட்ட முறையிலையும் அவருடைய கருத்துல எண்ணத்திலையும் இருக்கிற எனக்கு ஒழுக்கம், எனக்கு விஜயை பிடிக்கும். ஆனா ஆதவ் கிட்ட அப்படிப்பட்ட பொறுப்பை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கண்ணியம், அப்படிப்பட்ட ஒரு நேர்மை, அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம், இயல்பான இரக்க குணம், இதெல்லாம் வந்து ஆதவ் கிட்ட இருக்காது. அப்படி ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்துக்கு விசுவாசமா இருக்க மாட்டார். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விசுவாசமா அவர் இல்லை, வெளியேறிட்ட விசிகேவுக்கு வந்தாரு. விசிகேவில இருந்து டிவிகேக்கு போறாரு, தமிழக வாழ்வு வெற்றி கழகத்துக்கு போறாரு. இப்ப மறுபடியும் எந்த கட்சிக்கு வேணாலும் அவர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே வாரத்துக்கு ஒரு முறை கட்சி மாறுகிற ஆதவர்ஜினா போன்றவர்கள் எல்லாம் சந்திக்கிறதே அவமானம். திருமா வந்து ஆதவர்ஜினாவின் மூலமாக ஒரு வெளிச்சத்தை பெற வேண்டும் என்கின்ற நிலைக்கெல்லாம் திருமா அப்படி இல்லை, விடுதலை சிறுத்தைகள் இல்லை. ஆனாலும் ஏன் ஆதவர்ஜினா மேல இவ்வளவு பரிவு, இவ்வளவு பணிவு திருமா காட்டுறாருங்கிறது பெரிய வியப்பா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஒரு கிளை கிடையாது, எந்த அரசியல்னா என்ன அரிச்சுவடியே தெரியாத ஒரு ஆதவன் விடுதலை சிறுத்தைகள்ல இத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் பயணித்து எத்தனையோ ஆளுமைகளுக்கு தராத மரியாதையை, அங்கீகாரத்தை இந்த சாதாரண ஒரு ஒரு ஆதவர்ஜினாங்கிற ஒரு விளையாட்டு பையன் அந்த பையனுக்கு தர்றாருங்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கு. விளையாடிட்டு இருந்த ஒரு பையன், சும்மா ஜிம்மில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பையன், அந்த பையனை ஒரு பெரிய ஒரு கருத்தியல் தத்துவாசான் மாதிரி இவரு கீழே நின்று அந்த கொடுக்க பார்த்தேன். அவர் மறுபடியும் பார்த்தாருன்னா அது என்ன செய்யறது, அவர் யாரு, ஏன்னா அதுல எவ்வளவோ தலைவர்கள்லாம் மிகப்பெரிய அறிவுஜீவிகள்லாம் திருமாவோட வலது இடதுமா கருத்தியல் பற்றுறுதியோடு இருக்கிறதெல்லாம் ரொம்ப நெருக்கமா நம்ம அவதானிச்சிருக்கேன். அதுல நம்ம சகோதரர் வண்டியரசோ, நம்முடைய சிந்தனை செல்வன் சகோதரரோ, அது மாதிரி நம்ம ஷானவாஸ், இந்த மாதிரி நம்ம பாலசிங்கம், இந்த மாதிரி எல்லாம் ஒரு வலிமையான ஒரு பெரிய தத்துவ கோட்பாட்டு அறிஞர்கள் கூட இருக்கிறாங்க. அந்த அறிஞர்களின் தாய் சிறுத்தை தான் திருமா. ஆனா ஆதவர்கிட்ட இப்படி எல்லாம் மொத்தமா இப்படி அவங்க எல்லாம் ஏன் இப்படி பணிவா இருக்காங்க அல்லது அடக்கமா இருக்காங்க, அது எதுனால எனக்கு எங்க விளங்கவே. அதுவும் ஒரு இன்னொரு பிழை. அது வந்து இப்ப விடுதலை சிறுத்தைகளையும் தாழ்த்தி மதிப்பிடுறாரு ஆதவ்.
இப்ப ஆதவ் வந்து இப்ப எத்தனை கட்சிக்கு தலைவர்னு பாருங்க, அட்வைசர்னு பாருங்களேன். எடப்பாடிக்கும் அவர் தான் அட்வைசரு, தமிழக வெற்றி கழகத்துக்கும் அவர் தான் அட்வைசரு, விடுதலை சிறுத்தைகளுக்கும் அவர் தான் அட்வைசரு. விடுதலை சிறுத்தை அம்பேத்கர் ஐயாவை வந்து அம்பேத்கரைய வந்து கடைசி மனிதனுக்கு கொண்டு போய் சேர்த்தணும்னு ஆதவ் விரும்புறாராம். அம்பேத்கரை வந்து ஆதவ் சொல்ற வரைக்கும் நாட்டுக்கு தெரியாதுங்கிற அளவுக்கு அவமானத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாரு. அம்பேத்கர் அவர் திருமாவை வந்து விடுதலை சிறுத்தைகளை முதலமைச்சராக்குவேன், துணை முதலமைச்சராக்குவேன்னு ஆதவ் சொல்ற வரைக்கும் திருமாவுக்கோ அல்லது விடுதலை சிறுத்தைகளுக்கோ எந்த கொள்கை திட்டம் இல்லாத மாதிரி ஆதவ் புருஷா கருத்தை சொல்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் பிழையானது, தவறானது. இந்த மாதிரியான அரசியல் வணிகர்கள், குறுக்கு வழியில் பணம் ஈட்டி பொருள் ஈட்டி ஏராளமான வசதிகளோடு இருப்பவர்கள், சாதாரண உழைக்கின்ற மக்கள், கருத்தியல் ரீதியாக தத்துவ ரீதியாக களத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு கிடைக்காத அங்கீகாரம், விடுதலை சிறுத்தைகளிலேயே இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு பேர் களத்தில் ரத்தம் சிந்தி உயிரை தந்து வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு கிடைக்காத அங்கீகாரமும் கூட இது மாதிரியான போலி மோசடி வியாபாரிகள் ஆதவர்ச்சியா மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுங்கிறது பெரிய தாழ்வு தான். அவன் பெரிய கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து இப்ப ஒருவேளை அதிமுக, தாவேக, விடுதலை சிறுத்தைகள் அப்படி ஒரு அணியை நோக்கி நகர்றதுக்கான ஒரு அசைன்மெண்டோடைய தொடக்கமா இதை எடுத்துக்கலாம். நீண்ட காலமா தடுமாற்றம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திருமாவுக்கு இருந்ததை பார்த்தேன். அதுல என்ன அவங்களுக்கு சிக்கல்னாயா, இப்ப அண்ணாமலை, மோடி, அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பது அந்த குடும்பத்தை ஒழிப்பதுன்னு சொல்றாங்க. எடப்பாடியுடைய வகைராக்கள் திமுகவை ஒழிப்பது அந்த குடும்பத்தை ஒழிப்பது, கலைஞர் குடும்பத்தை ஒழிப்பது. தமிழக வெற்றி கழகத்தை துவக்கியிருக்கிற விஜய் ஒரே நோக்கம், திமுகவை ஒழிப்பது, குடும்பத்தை ஒழிப்பது. ஆதவர்ச்சினா அந்த மன்னராட்சி குடும்பாட்சி ஒழிப்பதுன்னு ஆதவர்ச்சினா சொல்றாரு. இவர்களோடு விடுதலை சிறுத்தைகள் இணைஞ்சு களத்துக்கு போறாங்கல்ல. அப்ப விடுதலை சிறுத்தைகள் இவ்வளவு காலம் எடுத்திருக்கிற நிலைப்பாடு, அந்த கோட்பாட்டு வேட்கை, மதவாதத்தை, பாசிசத்தை, பாஜகவை இந்திய ஆட்சி அதிகாரத்தில் அது வலிமை பெற்றிருக்கிற இந்த அபாயகரமான சூழலில் மாற்று சக்தியாக இருக்கிற ஒரே இயக்கம் திமுக, ஒரே கொள்கை குடும்பம் கலைஞர் குடும்பம், தளபதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி அம்மானா, அப்ப விடுதலை சிறுத்தைகள் மறைமுகமா இப்படி ஆதவர்ஜனாவோடு, விஜயோடு, எடப்பாடியோடு, அதிமுகவோடு இப்படி அவர்கள் நெருங்குவது என்பதே முதல்ல இந்த அடிப்படை பரப்புரைக்கு எதிராக இருக்குங்கிறத நம்ம ஆழமா பார்க்கணும். ஆனா இந்த வாய்ப்பை ஏன் திரும்ப அவர்களுக்கு தர்றாருன்னு தெரியல. ஒரு சமயம் அது திமுகவில் ஏதாவது அவர்களுக்குள்ள ஏதாவது உறவுல என்ன நெருக்கடி இருக்குன்னு நமக்கு வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது. நாம ஒரு கருத்து ரீதியா தத்துவார்த்த ரீதியா விடுதலை சிறுத்தைகள் என்ற நம்முடைய சிறுத்தைகளையும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்திய கூட்டணியையும் நம்ம அப்படி கோட்பாட்டு ரீதியா பாக்குறோம். அது உறவு வலிமையா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன நெருக்கடியே அல்லது இந்த தடுமாற்றத்துக்கு என்ன காரணம்னு அது தளபதிக்கும் திருமாவுக்கும் தான் தெரியும். அது என்னன்னு நம்ம அவரெல்லாம் விலக்கி சொல்ல வரைக்கும் தெரியாது. ஆனா அதுல அவர் இன்னும் ஒரு படி மேல போய் ஆதவ என்ன செய்யறாருன்னா, 2-3 நிகழ்வுகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியையும் இவங்களுடைய கூட்டாளியா காட்டுறாரு. எனக்கு பாலகிருஷ்ணய்யாவை ரொம்ப பிடிக்கும், நான் போய் அவரையும் சந்திச்சு வாழ்த்து பெறுவேன்னு சொல்றாரு. ஒரு பக்கம் திமுகவை ஒழிப்பேன்னு சொல்றாரு, அப்புறம் அப்படியே பாசிசம் அது என்றால் இது பாயாசமான்னு சொல்லிட்டு இருக்கிற விஜயோட போய் பொறுப்பு வாங்கிட்டாரு. அப்படியே நேரா மறுபடியும் விடுதலை சிறுத்தைகள்கிட்ட வர்றாரு. அப்படியே இப்ப கம்யூனிஸ்ட் ஆபீஸுக்கு போடுறேன்னு சொல்றாரு. அப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஏற்கனவே மார்க்சிஸ்டும் சிறுத்தைகளும் தான் கடுமையா திமுகவை விமர்சித்ததை பார்த்தோம் சமீபத்துல. நீங்க அந்த சாம்சங் தொழிலாளர் சிக்கலா இருந்தாலும் 2-3 நெருக்கடிகள்ல அந்த மாநாட்டு அனுமதியிலாம் பாலகிருஷ்ணய்யா கடுமையா சர்வாதிகாரம் ஆட்சியா நடக்குங்க, கடுமையா திமுக அரசை காவல்துறை கடுமையா தாக்குனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆகவே அவர் இப்ப ஆதவ் நீங்க சொன்ன மாதிரி அதிமுக, தமிழக வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கிட்டத்தட்ட அவங்க ஒரு இணக்கமான உறவில் இருக்கிறதாக ஒரு தோற்றத்தை ஆதவ் உருவாக்குகிறார். அதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்களுடைய கருத்தில் இருந்து செயல்பாட்டில் இருந்து அதை உறுதிப்படுத்துகிற போக்கு இருக்கிறது. அதை வலிமைப்படுத்துகிற உறுதிப்படுத்துகிற நிராகரிக்க முடியாத அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய அணுகுமுறையும் நட்பும் உறவும் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் தமிழக வெற்றி கழகத்தையோ விஜயையோ விமர்சிக்கவில்லை, விடுதலை சிறுத்தைகள் ஆதவை விமர்சிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய பொறுப்பை பெற்றுக்கொண்டு விஜய்க்கு அடுத்த நிலைக்கு பொறுப்பை பெற்றுக் கொண்டிருக்கிற ஆதவர்ஜனாவை தன் அலுவலகத்துக்கு அழைத்து சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி, அதாவது மன்னராட்சி குடும்ப ஆட்சி திமுகவை ஒழிப்பேன் என்று சபதமேற்று இருக்கிற ஆதவர்ஜனாவை விடுதலை சிறுத்தைகள் அலுவலகத்துக்கு அழைத்து
மரியாதை செலுத்தி அவரே பிரஸ் மீட்டை நடத்துகிற அளவுக்கு திருமா அவருக்கு அங்கீகாரத்தை கொடுக்கறத பார்த்தா, எடப்பாடி மௌனமா இருந்து இதையெல்லாம் மௌனமா இருந்து அவதானித்து அவர்களும் விடுதலை வெற்றி கழகத்தையோ விஜயவோ ஒருவேளை நீங்க சொல்ற இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆச்சுன்னா திமுகவுக்கு பயங்கர நெருக்கடியா மாறிடுமோ? திமுக 2026 ஜெயிக்கிறது ரொம்ப சிரமமாயிடுமோ? இல்ல அது நாம திமுக நெருக்கடிங்கிறதுல திமுகவுக்கு தெரியும். அவங்க என்ற அளவு முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. தோற்றா அதுக்கெல்லாம் ஒண்ணும் வருத்தப்படுற கட்சி இல்ல. திமுக ஆட்சி இழக்காத கட்சி அல்ல. ஆட்சி இழக்கிறத பத்தி எல்லாம் உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களினுடைய விருப்பம். இது யாருமே போய் திமுகவை விரும்பி, ஸ்டாலினை விரும்பி, உதயநிதியை விரும்பியா நம்ம எல்லாரும் வாக்களிச்சோம் 8 கோடி மக்களும். திராவிட கருத்தியலை கொண்டிருக்கிறது. அது பாஜக இந்துத்துவ கருத்தியலுக்கு மாற்றான கருத்தை கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே 140 கோடி பேர், இந்த 8 கோடி பேர் தான் இந்த தளத்தில் இயங்குறோம். அதுல இருக்கிற ஒரே ஒரு அரசு, மாநில அரசு திமுக அரசு. அந்த திமுக அரசை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் திருமா விரும்பினார். இந்திய கூட்டணியில் இருக்கிற பொதுவுடைமை இயக்கங்கள் விரும்பின, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தத்துவார்த்த இயக்கங்கள் விரும்பின. அதைத்தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அதைத்தான் கட்சி உருவாக்கியதுல வெறும் பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த கட்சியே அந்த அரசை அகற்றுவதற்காக சபதமேற்று இருக்கிற ஆதவர்ஜனாவோடு கரம் பற்றுகிறார் திருமா. அந்த அர்ஜுனாவோடு கரம் பற்றுகிறார், அல்லது ஒழிப்பேன் என்று ஏற்கனவே சபதம் எடுத்திருக்கிற விஜயோடு கரம் பற்றுகிறார் ஆதவர்ஜனா. ஏற்கனவே எடப்பாடியும் அந்த நிலையில் இருக்கிறார். அப்ப மார்க்சிஸ்ட் தூக்கி கிட்டத்தட்ட அதை நெருங்கி போறாங்க. அப்ப மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள், அதிமுக, இந்த தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட அவர்களுக்குள்ள ஒரு நெருக்கமான உறவுல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப திமுக ஆர்பி உதயகுமார் சொல்றாங்க, இது மாதிரி எடப்பாடியை முதல்வரா ஏத்துக்கிட்டா நாங்க யார வேணாலும் சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்போம் அப்படின்னு சொல்றாரு உதயகுமார். உங்களுடைய பார்வை என்ன? இல்ல அதுல இப்ப நீங்க எடப்பாடியை முதலமைச்சராக்கிறதுக்கும் அதை ஏத்துக்கிறதுக்கும் இவங்களுக்கு ஒண்ணும் தயக்கம் இருக்காது. தொகுதிதான் முக்கியம். இப்ப நீ எடப்பாடிக்கு எவ்வளவு தொகுதி கொடுப்பாங்க? தமிழக வெற்றி கழகமோ விடுதலை சிறுத்தைகள். இப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கு அது என்ன அதுல ஒரு என்ன விருப்பம் இருக்கும்னா பெருமளவு தொகுதி கிடைக்கும். இப்ப நீங்க இந்த அணி இப்ப அதிமுக முதல்ல மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. அதிமுக ஒரு ஒரு 20 இடத்துக்குள்ள அதிமுகவை நிறுத்துவாங்க. கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தைகள்லாம் ஒரு கணிசமான இடத்துல போவாங்க. ஆனா இப்படி எல்லாம் பெரிய நெருக்கடியோட அது களத்துக்கு போனாலும் பெரிய அளவு திமுகவை அவ்வளவு இலகுவாவெல்லாம் வீழ்த்தி விட முடியாது. திமுக இன்னொரு அணியை பலமா கட்டிடும். அப்படியே இவங்க அதிமுகவோட விடுதலை சிறுத்தைகளோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ, தமிழக வெற்றி கழகமோ களத்துக்கு போனா கூட இன்னொரு இடத்துல ஒரு வலிமையான அணியை திமுக கட்டி கடுமையான மோதலை உருவாக்குவாங்க. அதாவது மோதலைன்னா போட்டியை உருவாக்குவாங்க. அப்ப அவ்வளவு இலகுவாவெல்லாம் இவர்கள் எதிர்பார்க்கறது வராது. அதைத்தான் பாஜகவும் விரும்புது. பாஜக என்ன நினைக்குதுன்னா தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் ஒரு பெரும்பான்மையோடு ஒரு வலிமையான திரட்சியான ஒரு அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது. பீகாரை போல, மகாராஷ்டிராவை போல பல மாநிலங்கள்ல மாதிரி குறைந்த எண்ணிக்கையில ஒரு தடுமாறு நிலைக்கு வரணும். அப்ப பாஜக மேல உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அவர்கள் எல்லா கட்சியிலிருந்து எம்எல்ஏவை எடுத்து ஒரு எம்எல்ஏவை கூட ஜெயிக்கலினா கூட தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு புதுசா நாளைக்கு இது தமிழக வெற்றி கழகத்துல ஒரு 60 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்கன்னா வச்சுக்கோங்க பெயருக்கு, அந்த 60 எம்எல்ஏவும் விஜய் வாழ்க, ஆதவர்ஜனா வாழ்கன்னா சொல்ல மாட்டாங்க. அமித்ஷா வந்தாருன்னா, மோடி வந்தாருன்னா, இங்க இருக்கிற சாதாரண ஒரு 24 மணி நேரத்துல 60 எம்எல்ஏவையும் ஒரே வண்டியில ஏற்றிட்டு போயிடுவாங்க. ஒரே பஸ்ல அந்த குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுக்குற மாதிரி கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த படத்துல இந்த தேட்டர்ல இருந்து அந்த படம் நல்லா இருக்கும், தேட்டர் நல்லா ஓடிட்டு இருக்கு, தளபதி படம்னா எல்லாம் ஓடிடு. அப்ப அது பாவமா இருக்காது. அதைத்தான் பாஜக விரும்புது. அப்படித்தான் நீங்க இப்ப இந்த கட்சிகளுக்கு எல்லாம் புதுசா நாளைக்கு எடப்பாடியே வர்றாரு, எடப்பாடி வெற்றி பெற்றவர்கள் எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆக்கணும்னா கிடையாது. பெரும்பான்மை இல்லைன்னா 10 பேர் அங்க போனா இன்னும் கூடுதலான வாய்ப்பு இருக்கு, அல்லது வேறு வகையான வசதி வாய்ப்பு செஞ்சு தர்றாங்க, அமைச்சர் தர்றாங்க, எல்லாரும் அப்படி போயிடுவாங்க. ஆகவே அது பாஜக விரித்த வலையில் இவர்கள் அனைவரும் போய் அது இரையாகிறாங்க. அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி ஒரு வாய்ப்பை தராது. தளபதி பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா பணிவா இருக்கிறாரு. இதை விட பணிவா இருக்கவே முடியாது. ஒரு கட்சியினுடைய ஒரு பெரிய நீண்டகால பாரம்பரியமுள்ள ஒரு கட்சி, ஆளுகிற ஒரு கட்சி, அனுபவம் பெற்ற ஒரு தலைவர், பெருமளவு கூட்டணி கட்சிகளை ரொம்ப விட்டு கொடுத்து அரவணைத்து பயணிக்கிறதா தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இவ்வளவு காலமும் கூட்டணி சிதறாமல் பயணிப்பதற்கு காரணமா இருப்பதே தளபதியுடைய ஒரு அணுகுமுறை தான். ஒரு அந்த ஜனநாயக பண்பு, அணுகுமுறை, பல சிக்கல்கள் எல்லாம் இருந்தா கூட அரவணைச்சு போறாரு. ஆனா இப்ப ஏன் மார்க்சிஸ்டோடையும் சிறுத்தைகளோடையும் இந்த தடுமாற்றம் இருக்குதுன்னு தெரியல.
அதை அவங்க வந்து ஒழுங்கு செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க இந்தியா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து நீடிக்கணுங்கிறது நினைக்கிறோம். நம்ம நாட்டு நலன் கருதி, இந்தியாவின் நலன் கருதி, தமிழ்நாட்டின் நலன் கருதி விடுதலை சிறுத்தைகள் இந்தியா கூட்டணியோடு இப்ப திமுகவோடு இது இந்த மெசேஜ் திரும்ப திமுகவுக்கு தான் கொடுக்குறாரோ ஆதோ அர்ஜுனை ரிசீவ் பண்ணி அவருக்கு இது இந்த இந்த செய்தி வந்து திமுகவுக்கான செய்தியோ? திமுக இதையெல்லாம் அவதானிச்சுட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கவனமா பாக்குறாங்க. ஆதவ வந்து அவங்க வந்து கட்டாயமா ஆதவோட ஒரு நெருக்கமான உறவு வைத்திருக்கிற திரும்ப உறவு வைத்திருப்பதை திமுக விரும்பாது. ஆனா திரும்ப திரும்ப விரும்பி விரும்பி ஆதவை அவர் அருகாமலேயே திரும்ப வச்சிருக்கிறாருன்னா அவர் ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தை விட இந்த கூட்டணியை விட ஆதவை அவர் வந்து நம்புகிறார். ஆதவைக்கு இவர் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் திரும்ப கொடுக்கறதை விடுதலை சிறுத்தைகளிலேயே பெருமளவு ஏற்க மாட்டார்கள் எனக்கு தெரியும். அந்த உளவியல் சூட் ஆகலாம். ஆகவே ஆதவ் வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, நான் திருமாவை முதலமைச்சராக்குறேன்னு சொல்லித்தான் சமாளிச்சு அதை சமப்படுத்துறாரு. திருமாவை வந்து நாங்க அம்பேத்கர் நாடு பூரா கொண்டுட்டு போறேன், தமிழ்நாடு பூரான்லாம் கொண்டுட்டு சொல்றாரு. அது மாதிரி இப்ப நீங்க ஆதவுக்கு அப்படியெல்லாம் ஒரு பெரிய அளவுல தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில, பொதுமக்கள் மத்தியில எந்த ஆதரவும் இல்லாத, அறிவும் இல்லாத ஒரு ஆதவ், திருமாவில் 1000ல் 1 விழுக்காடு ஆற்றல் கூட பெற்றிருக்காத ஆதவ், திருமாவை விட உயர்ந்த இடத்தில் வைத்து பார்ப்பது பிழையானது, தவறானது. ஏதோ வெளியேறிட்டாரு பரவாயில்ல நினைச்சா மறுபடியும் நேற்று அலுவலகத்துக்கு கொண்டு வந்து கிரீடத்தை சூட்டி இருப்பது பெரிய பிழையானதுதான். இன்னும் சொல்ல போனா விஜய் தமிழக வெற்றி கழகத்தில் ஆதவை அடிச்சு இணைத்துக் கொண்ட பொழுது கூட கிடைக்காத அங்கீகாரத்தை, கொடுக்காத மரியாதையை நேற்று விடுதலை சிறுத்தைகள் தன் கட்சியிலிருந்து விலகி போய் துரோகம் செய்தவரை அழைத்து வந்து மகுடம் சூட்டுகிறார். அதுதான் பெரிய வியப்பா இருக்கு. இது எப்படி சீமானுக்கு இப்படி ஒரு நெருக்கடி வந்து கிடக்குல்ல. இப்ப சீமா வந்து 25 வருஷமா பேசுனத அவங்க கட்டி அமைச்ச ஒரு பிம்பத்தை வெறும் இந்த 15 நாட்களுக்குள் அவ்வளவு சரிவை சந்தித்திருக்கிற நாம் தமிழர் சீமான் தனக்குத்தானே இதுல நம்ம இத நிறைவா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்ப இந்த தாவேக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற ஒரு கூட்டணியை நோக்கி நகர்றதுக்கான ஒரு தொடக்கமான புள்ளி அந்த சந்திப்பை நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா பார்ப்போம். இல்ல அது தோற்றம் தெரியுது. அதுல நம்ம வந்து அதுல நமக்கு இன்னும் நான் நீண்ட காலமாவே அதை அவதானிச்சேன். நான் கூட திரும்ப ஒரு கௌரவமான அளவுலதான் இதை அணுகிறாரு. ஒரு அப்படி அவருக்கு ஒரு உள் நோக்கம் இல்லைன்னா கூட அதற்கான இந்த விவாதத்துக்கான வாய்ப்பை தரக்கூடாது. திரும்ப வந்து ஒரு 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 இந்தியா கூட்டணி, ஒரு வலிமையான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அந்த கூட்டணியில் இருக்கிற உறுதியை சந்தேகிக்கிற வாய்ப்பையே தரக்கூடாது முதல்ல. ஏன்னா அந்த கூட்டணிக்கு உறுதிபட வலிமை சேர்ப்பதே விடுதலை சிறுத்தைகள் திரும்பினா ஆனா அந்த வலிமையை சந்தேகிப்பதற்கான சூழலையும் திரும்ப உருவாக்குவது, விடுதலை சிறுத்தைகள் உருவாக்குவது பிழையானது, தவறானது. கூட்டணியினுடைய நேர்மைக்கும் அது நேர்மைக்கும் திருமாங்கிற அந்த கருத்தியல், அந்த அரசியல் அணுகுமுறையில் இருக்கிற அந்த கண்ணியம், உயர்வான பார்வை இருக்குல்ல, அது வந்து திருமாவை இந்த சம்பவத்தின் மூலமாக, ஆதவின் மூலமாக திருமா வந்து கலங்கப்படுகிறார் அப்படிங்கிறத வெளியில பொது மக்கள் 100 விழுக்காடு அப்படித்தான் பாக்குறாங்க. ஆகவே அது எடப்பாடி, விஜய், திருமா ஒரு நேர்கோட்டில் இருக்கிறதாகத்தான் நம்ம அரசியல்ல நம்ம அப்படித்தான் பாக்குறோம். அது வந்து விடுதலை சிறுத்தைகளினுடைய அடிப்படை இலக்குக்கு இந்த பார்வை, இந்த சம்பவங்கள், இந்த சூழ்நிலைகள் பிழையானதாக, முரணானதாக இருப்பது என்பது சிறுத்தைகளினுடைய உறுதிப்பாட்டை சந்தேகிக்கிற இந்த வாய்ப்பை திரும்ப தரக்கூடாதுங்கிறதையும் நம்ம அழுத்தமா வேண்டுகோளாகவும் வைக்கிறோம்.